நான் என் புருஷனை பார்க்கணும். பார்த்துட்டு போக வந்தியா, கூட்டிட்டு போக வந்தியா? கூட்டிட்டு போக வந்தேன். அப்ப வரவிடாம தடுத்துருக்கணும். வந்தவரை கூப்பிடுறது முட்டாள்தனம். இத பாரு, நான் உன்கிட்ட வாதம் பண்ண வரல. அவர் கொஞ்சம் கூப்பிடேன். நீ கல்யாணம் பண்ணிட்டு முந்தாள் முடிஞ்சு வச்சிட்டு இருந்தியே, அப்ப நான் வந்தேன். வரல. இப்ப என்ன முடிஞ்சு வச்சுட்டு இங்க வந்திருக்க? அப்பவே நிரந்தரமா வரவிடாம தடுத்துருக்கணும். இப்ப வந்தவரை கூப்பிடுற? நான் விட மாட்டேன். மரியாதையா வெளில போ. எடு கைய, நீ தொட்டாலே தோஷம். ஏய், எவடி அவ என் வீட்டுல வந்து சாத்திரம் பேசுறவா? எனக்கு புருஷன் வேணும். உன் சொந்தமே வேண்டாம் தான் இங்க வந்திருக்கான். அப்புறம் என்னடி உரிமை கொண்டாடுற? போடி போடி வெளியே. என்ன நீ? ஏய், உள்ள போ உள்ள போ. ஏய், நான் சொன்ன கேளு. உள்ள போன்னு சொன்னல, போல. ஏய், போடி வெளியே. உள்ள போன்னு சொன்னல, போ வெளியே. ரக்கம் கிட்ட வந்துட்டாங்க. போ உள்ள சொல்றல. ஏய், என்னடி? தங்கச்சியை கூட்டி கொடுத்து பழைக்கிற நாய் நீ. தங்கச்சியை கூட்டி கொடுக்குற நாயா? உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏன் அவனை இப்படி போட்டு அடிக்கிற? அவ தம்பிக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவான் தெரியுமா? என்னடி பண்ணுவா? அவனை பேரு அவனுக்கு தெரியும் தான் அடிச்சிட்டு இருக்கான். மறக்காம நீ ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். ஏய், அண்ணா, இதுக்கெல்லாம் யாரு காரணமா? அவளை பார்த்து நேர்ல பேசிக்கலாம். வாங்கண்ணா, வாங்கண்ணா. நீங்க இங்க பாருடே, இனிமே அந்த வியாபாரி உன் வீட்டு வாசப்படியை மிதிச்சான் அடிச்சு அழுமுடுவன். ஜாக்கிரதை. நாங்க யாரும் தெரியுமா உனக்கு? யோ, நீ யாரா இருந்தா எனக்கு நீயா? என்னடி? ஏய், இது கடை. இங்க வா வராத நீ அவங்கிட்ட போய் சொல்ல முடியாது. முடிஞ்ச அந்தால போய் தடுத்துக்கோ. போயிட்டு விட்டுருவேன். யாரு பொம்பளை அடிச்சுட்டாங்கல, வெட்டி பொடி போட்டுருவேன். எல்லாம் அடிச்சிட்டு இருக்கா? பேசாம உட்காரண்ணா. என்ன நினைச்சிட்டு இருக்கா? எங்க அக்காவுக்கு ஏதாவது ஆச்சு, உங்க குடும்பத்தை மண்ணோடு மண்ணாக்கிடுவேன். ஜாக்கிரதை. ஊரை விட்டு காலி பண்ணி விடுவோம். சூரியமூர்த்தி பரேரா. மச்சான், என் தங்கச்சி உனக்கு சோறு போட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக ஊரு விட்டு வெளிப்பட நாயன்னு சொல்லி கடையெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்ட அந்த சூரியமூர்த்தி. உனக்கும் மச்சானுக்கும் 1000 பிரச்சனை இருக்கலாம். நாங்க என்ன பண்ணோம்? வேணாம், உன் சகவாசமே வேணாம் மச்சான். நானும் என் தங்கச்சி எங்க போய் பொழைச்சுக்கிறோம். வள்ளி வா வா.
வள்ளி, என்ன பாக்குற? இனிமே இவ இந்த வீட்டுல தான் தங்க போறா. இப்ப வந்து உன் தம்பி ஆட்ட சொல்லு பார்க்கலாம். ஐயனாரப்பா, சனியை பிடிச்ச புருஷன் சீக்கிரமா மண்டை போடணும். அந்த பால்கார பழனிசாமியோட நான் சந்தோஷமா வாழணும். அதுக்கு நீ தான்ப்பா உதவி செய்யணும். ஓடி போ. அந்த பால்கார பழனிசாமி க்ளோஸ் பண்ணிடுறேன். கொலையும் செய்வாள் பத்தினி, நம்ம சம்சாரம் தேவையில்ல. ஐயனாரப்பா, என் குழந்தைய ரொம்ப அழகா இருக்காப்பா. அவளை கட்டிக்கலான்னு பார்த்தா என் பொண்டாட்டி குத்துக்கலாட்ட வீட்லயே இருக்கா. நீ தான் எப்படியாவது என் பொண்டாட்டியை கொண்டுட்டு என் குழந்தையால கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அருள் புரியணும்ப்பா. புருஷனை கொலை செய்ய சொல்லி பொண்டாட்டி, பொண்டாட்டியை கொலை செய்ய சொல்லி புருஷன். போற போக்க பார்த்தா ஆண்டவனையும் அடியாள் ஆக்கிடுவாங்க போல் இருக்கே. போங்கடா டே, எல்லாத்தையும் மொத்தமா நான் க்ளோஸ் பண்றேன். ஐயனாரப்பா, ஐயோ இவன் யாரா? ஐயனாரப்பா, நான் உன்கிட்ட என்ன கேட்டேன்? அசாம் மாநில லாட்டரி டிக்கெட்ல 10 லட்சம் பிச்சை காசு, அதைத்தானே கேட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் தயவு பண்ணுங்க. ரொம்ப ஜாஸ்தியா இருக்கா அமௌண்ட், கொஞ்சம் குறைச்சுக்க. ஒரு 5 லட்சம். கொஞ்சம் கீழே இறங்களா? 4 லட்சம். இருடா வர்றேன். என்ன டே, கடவுள் பேச மாட்டான்னு கன்ஃபார்மா தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் காதை கிளிக்கிறீங்களே. தப்பி தவறி அவன் பேச ஆரம்பிச்சுட்டா உயிரே எடுத்துருவீங்களே. கடவுள் நான் லாட்டரி சீட் ஏஜென்ட்டா? உன் நம்பர் விழுக்காட்டுருக்க? ஏயா, அஸ்ஸாம் லாட்டரியில் பணம் விழுவோன்னு ஐயனார் கேட்டிருக்கியே. அஸ்ஸாம் வரைக்கும் ஒரு செல்வாக்கு இருக்கா? இவரே லோக்கல் கார்டு, கிராமத்திலேயே ஒரு பார்டரோட. சரி, உங்க தொல்லை தாங்காம தான் வெளிமாநில லாட்டரி சீட்ல தடை பண்ணிட்டானுங்க. தமிழ்நாடு ரேஞ்சுக்கு ஏதாவது கேள, அதை விட்டு போட்டு. ஐயா, அது சாமிக்குங்க. திங்க சொல்லி சாமிய திங்க சொல்லு. சாயங்காலம் வரைக்கும் உங்க இருப்பேன். எடுத்து சாமி ஒரு கடி கடிக்கல கொண்டு போடுவனே. மனுஷனே பட்னி கிடக்குறான். பசி பட்னி, படுத்தாவது தூங்கலான்னு வந்தா கத்துறதுன்னு கத்துறிய. எப்படி கத்துற? உங்க சாமி காது கேக்குதா? இவ்வளவு வில்லங்கமா பேசுறீங்களே, நீங்க யார் சாமி? மென்டலுங்க சாமி. நான் நம்ப மாட்டேன். அட நான் சத்தியமா பைத்தியமியா? விளையாடாதீங்க. இவ்வளவு தெளிவா பேசுறீங்க, மென்டல்றீங்க. என்ன தெளிவா பேசுறேன் நானு? உங்க கடவுள் தேங்காதீங்கமான்னு கேட்டேன். இதுவே தெளிவா? சரியா, நான் பைத்தியம் இல்ல. நான் யாரும் உண்மை சொல்லட்டுமா? யாருங்க சாமி? இந்த சந்தை கடையில இட்லி கடை வச்சிருக்கல வள்ளி. ஆமா, இந்த குழுன்னு கும்பிட்டு இருப்பாளா அவளா? உனக்கு என்ன வயசாச்சு? எனக்கு 72 ஆச்சு. அப்புறம் அவ கும்பன் இருந்தா உனக்கு என்ன? நமக்கு என்ன முடியுமோ அதை மட்டும் பார்க்கணும். ஐயோ, நான் அவ புருஷன், ஜெயில இருந்து வந்திருக்கேன். வெளியில வந்தது தெரிஞ்சா கொண்டு வாடணும்னு பயந்து பைத்தியம் மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன். என்ன சாமி விளையாடுறீங்க? பைத்தியம்னு யாராவது நடிப்பாங்களா? ஏன் நீ ஒரு மனுஷனா நடிக்கும் போது மனுஷன் பைத்தியமா நடிக்க கூடாதா? சத்தியமா நான் பைத்தியம் இல்லையா? வள்ளியோட புருஷனா? அட நான் பைத்தியம் இல்லையா? விட்டுருங்க. அட நம்பியா, நான் பைத்தியம் இல்லையா? பைத்தியம் தான். அட நான் பைத்தியம் இல்லையா? வள்ளி புருஷன்யா? அட சொன்னா நம்பியா சாமி? அட உண்மையிலேயே நான் பைத்தியம் இல்லையா? ஐயோ ஐயோ, போடா பரதேசி. பைத்தியம் பைத்தியம். மனுஷன்னா பைத்தியம்ங்கிறானுங்க, பைத்தியம்னா மனுஷனுங்கிறானுங்க. பைத்தியார வேஷத்தை நாம் லாய்க்கு போல் இருக்குதா? தம்பி, அந்த சேலை எடுத்து கிடுகு மேல போட்டு வாப்பா. எதுக்கு என் துணிமணிலாம் எடுக்கிற? இல்ல, நான் எடுக்கல, போடுறதுக்கு தான். பொம்பளை குளிக்கிற இடத்துல உனக்கு என்ன வேலை? நீயும் நடிச்ச நாடகம் போட்ட, நான் புடி கொடுக்கல. இப்ப குளிக்கும் போது எட்டி பாக்குறியா? பொம்பளை கலையிற பொறுக்கி தானே நீ? உன் அக்காவுக்காக என்ன தூக்கிட்டு வந்தியா என்ன? என்ன அடையணும் தானே தூக்கிட்டு வந்த? எலும்பில்லாதனாக்கு எதை வேணாலும் பேசலாம்னு எடுத்துறிஞ்சு பேசாத. ஏதோ போனா போகுது, கீரியும் பாம்புமா அடிச்சுக்கிட்டு கிடக்குதுன்னு அப்பத்தே அவன் மேல ஒரு நல்ல எண்ணம் வரட்டும்னு நான் தான் எடுத்து போட சொன்னேன். அதுக்காக சொல்லிட்டு ஆம்பளை பிள்ளைங்கிற மரியாதை இல்லாம நீ வாட்டுக்கு நினைச்சதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற. சின்னம்மா சும்மா இருக்க மாட்டேன். என்ன மனுஷனாவே நினைக்காதவன்ட்ட மரியாதை எதிர்பார்த்து ஓன் தப்பு சின்னம்மா. அவங்களுக்கு திட்டினா மனசுல இருக்க பாரம் குறையும், அதான் திட்டுறாங்க. திட்டிட்டு போறாங்க விடு.